நலன் குமாரசாமியோட டைரக்ஷனில் கார்த்திகோட 26வது மூவியோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த மூவி 2024 செகண்ட் ஹாஃபில் தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்களே. இப்போ இந்த மூவிலேருந்து ரீசெண்டாக பூஜை போஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோடைய அப்டேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூவிலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யார் எல்லாமே இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, யார் எல்லாமே இது வரைக்கும் போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டீசர் ட்ரைலர்னு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இந்த மூவிலேருந்து வெயிட்டிங்கில் இருக்கு. ஏப்ரல் மந்த் ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த மூவிலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2024 எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்களே. ஏன்னா கார்த்திகோடைய 27வது மூவியோடைய பூஜையும் கம்ப்ளீட் ஆகி அந்த மூவியும் ஸ்டார்டிங்க்கு வெயிட்டிங்கில் தான் இருக்குன்னு சொல்லணுமே. இந்த மூவியில் கௌதம் கார்த்திக் அவர்கள் ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ப்ரொடக்ஷன் நம்பர் 27 ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. தொடர்ந்து கார்த்திகோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான். அந்த வகையில் அவருடைய 26 மட்டும் இல்லாமல் 27 ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேனே. பிருத்திவிராஜோடைய ஆக்டிங்கில் கோட் லைஃப் அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவியோடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களே. இப்போ இந்த மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருக்கு. ரொம்ப விறுவிறுப்பாக ரிலீஸ் பண்ணியிருக்கா. இந்த மூவியோட ட்ரைலரை பார்க்கும்போது தெரியுது பயங்கரமான ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்கன்னு. இது மட்டும் இல்லாமல் கேரளாவில் எழுதப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தோடைய பேஸ்டு நாவலை வச்சு தான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்களே. பர்ஸ்லியோடைய டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கும் இந்த மூவிக்கே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கா இந்த ட்ரைலருடைய எண்டில் பார்க்கும்போது நமக்கே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக மட்டும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக அந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேனே. கோட் லைஃப் அப்படின்றது கோட்டோட லைஃப்பை இம்பார்ட்டனாக வச்சு மட்டும் இல்லாமல் துபாய்க்கு வேலை தேடி போய் மாட்டிக்கிறவங்களுடைய ஒரு சில பேருடைய ஹிஸ்ட்ரியை தான் இந்த மூவியில் மெயினாக வச்சு மேக் பண்ணியிருக்காங்களே. ஏன்னா ட்ரைலரை பார்க்கும்போது அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே இந்த மூவிக்கு செம பாசிட்டிவாக ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேனே. பிருத்திவிராஜோடைய ஆக்டிங்கில் தொடங்கி அமலாபால் ஆக்டிங் வரைக்குமே இந்த மூவியில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக ஏற்படும். ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கும் இந்த ட்ரைலருக்கு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக மூவிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் ஏற்படுத்துன்னு நினைக்கிறேனே. பிருத்திவிராஜோடைய ஆக்டிங்கில் ரொம்ப பயங்கரமாக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த மூவிக்கு ஏற்படும்னு நினைக்கிறேனே. மார்ச் 28 இந்த மூவி தேட்டருக்கு வரதையும் பிளான் போட்டுட்டாங்க. சம்மர் ஸ்பெஷலாக கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் இந்த கோட் லைஃப் மூவிலேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது ராபெல் மூவி தான். மார்ச் 22 இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மூவியோடைய ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. மார்ச் 11 5 PM ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. ஒரு சோஷியல் விஷயத்தை இம்பார்ட்டனாக வச்சு தான் இந்த ராபெல் மூவியை மேக் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட ஆக்டிங்கில் நியூவாக ஒரு கண்டென்ட்டில் இந்த மூவியை நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். சிவராஜ்குமாரோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தேட்டருக்கு வரப்போகுதுன்னா அது பைரதி ரணகல் மூவி தான். நார்தனுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. ஆகஸ்ட் 15 இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்துமே ஆகஸ்ட் 15 ரொம்ப பிக்கஸ்ட் மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக வெயிட்டிங்கில் இருந்தது. இப்போ கர்நாடகா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த பைரதி ரணகல் மூவி ஆகஸ்ட் 15 ரொம்ப பிக்கஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. பேன் இண்டியா வைஸில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே பெரிய பெரிய ஆக்டர்ஸோட மூவிஸ் எல்லாமே பேன் இண்டியா வைஸில் தான் ரிலீஸ் ஆகுது. அந்த வகையில் இந்த சிவராஜ்குமாரோடைய மூவியும் பேன் இண்டியா வைஸில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நானி வேலு எல்டன்டியோடைய காம்போவில் ஒரு மூவி தயாராகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. அந்த மூவியோடைய டைட்டில் எல்லம்மா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. தில்ராஜோடைய ப்ரொடக்ஷனில் இந்த மூவி தயாராக இருக்கிறதுனால தில்ராஜ் அவர்களே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இதை கொடுத்துருக்காரு. எல்லம்மா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கிறதுனால சாமி இம்பார்ட்டனாக வச்சு மேக் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. நானியோடைய ஆக்டிங்கில் வர மூவிஸ் எல்லாமே நல்ல கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த எல்லம்மா மூவியும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக என்னுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே இந்த டைட்டிலை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரபாஸோடைய கல்கி மூவி மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுனுடைய புஷ்பாவுடைய 2வது பாகத்துடைய ஓவர் ரைட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. சித்திரம் ஃபலர் தான் ஓவர் வைஸில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. 100 கோடி ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட ஓவர் ரைட்ஸாக போயிருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரபாஸுடைய மூவி சம்மர் ஸ்பெஷலாக மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுனுடைய மூவி ஆகஸ்ட் ஸ்பெஷலாகவும் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. 2 மூவியுமே ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் தயாராகிருக்க மூவி தான். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளே ரிலீஸ் ஆக போகிற மூவி தான். ஓவர் வைஸு 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய சேல்ஸுங்க இப்போ ஏற்படுத்தியிருக்கா. இந்த 2 மூவிக்குமே அந்தளவுக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லணும். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸாக மெயினாக வச்சு தான் 2 மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போது, எந்த மாதிரியான பாக்ஸ் ஆஃபீஸை கொடுக்க போகுதுன்னு மூவி ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸோடைய ரிப்போர்ட்லாம் வந்தால் தான் தெரியுமே.